வணக்கம். ஓரோ சமையலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம்னா, பீட்ரூட் அல்வா தான். அது எப்படி ஈஸியாகவும் டேஸ்ட்டாகவும் பண்ணிடலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு பீட்ரூட்டை தோல் சீவுறதில் சீவிட்டு நல்லா துருவி எடுத்துக்கணும். நல்லா ஜூஸியாக இருக்குது. இப்போ 1/2 லிட்டர் பாலை 1/4 லிட்டர் அளவுக்கு சுண்ட வச்சுட்டு அதை பீட்ரூட்டில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பீட்ரூட்டில் இருக்கிற தண்ணியும் பாலும் கொஞ்சம் நல்லா தண்ணியாக வந்துருச்சு. இப்போ கொஞ்சம் பாதாம், ஒரு கைப்பிடி பாதாம், கொஞ்சம் முந்திரி இதெல்லாம் சேர்த்து கொஞ்சமாக பால் விட்டு நல்லா நெய்ஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது வந்து நல்லா திக்னஸும் ரிச்னஸும் கொடுக்கும். ஒரு 4 ஏலக்காவும் சேர்த்து அரைச்சி சேர்த்துக்கலாம். ஒரு பேஸ்ட் போல் அரைச்சதை பாலில் பீட்ரூட் நல்லா வெந்திருக்கும். இப்போ வெந்த இதில் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். நம்ம பாதாம் முந்திரி பேஸ்ட்டு சேர்த்தோடனே கைவிடாமல் கலக்கணும், ஏன்னா அடி பிடிக்கும். அதனால் கொஞ்சமாக மிக்ஸி ஜார் மட்டும் கழுவிட்டு அந்த தண்ணியை சேர்த்துக்கலாம். உங்கள் வீட்டில் சிம்னி எதாவது இருந்தால் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் சீக்கிரமாக இதாகும், தண்ணியெல்லாம் ஆவியாகிட்டு கொஞ்சம் சீக்கிரமாக ட்ரை ஆகும். இப்போ கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்துக்கலாம். ரோஸ் கலர் பிங்க்கு சூப்பராக இருக்குது பாருங்கள் கலரு. நல்லா திக்கான கன்சிஸ்டன்சி, நம்மளுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு கலர் எடுத்துக்கலாம். நடுவில் கலவி விட்டுக்கோங்க. இப்போ இந்த திக் வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக மில்க் மேடு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 50 ml மில்க் மேடு சேர்த்துருக்குறேன். இப்போ முந்திரி நெய் நல்லா தாராளமாக சேர்த்து பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் அல்வாவில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு வாட்டி கலரி விட்டால் நெய்யெல்லாம் நல்லா அப்சர்வ் ஆயிரும். ரொம்ப நேரம் இது பண்ணிங்கன்னா நெய் வந்து வெளியே விடும். நெய் அப்சர்வ் ஆகிற வரைக்கும் கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு சுவையான டேஸ்டான பீட்ரூட் அல்வா ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.